கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஹேட்ரிக் அடிச்சிட்டாருன்ற ஆடியோ கமெண்ட்ரி மட்டுமே கேட்டு ஒரு சின்ன பையன் கோமால இருந்து கண்ணு முழிச்சிட்டாருன்ற இந்த கதையை கேட்டா கண்டிப்பா நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவீங்க. சோ அது 2013 ஆகஸ்ட் மாசம். டேவிட் என்ற போலாண்டை சேர்ந்த ஒரு சின்ன பையன் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகி இமீடியட்லி அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி டேவிட் கோமாக்கு போயிட்டாரு. 3 மாசமா டாக்டர்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் டேவிட்ட கோமால இருந்து வெளியே கொண்டு வரவே முடியல. சோ டாக்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லா ஒரு சவுண்ட் தெரப்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு டேவிட்டோட ஃபேமிலி கிட்ட சொல்றாங்க. சோ டேவிட்டுக்கு பிடிச்சமான சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்க வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. சோ அப்பதான் டேவிட்டோட அம்மாக்கு தெரியும் கிறிஸ்டியானோ ரொனால்டோனா டேவிட்டுக்கு உயிர்னு. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாண்ட மேட்சஸோட ஆடியோஸ் எல்லாத்தையுமே டேவிட்ட கேட்க வைக்கிறாங்க. அந்த மிராக்கிள் நடந்தது நவம்பர், அதே 2013 நவம்பர் மாசம் 19ஆம் தேதி. சோ அன்னைக்கு லைவா வேர்ல்ட் கப் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. வேர்ல்ட் கப்ல போர்ச்சுகீஸ் டீம் ஸ்வீடன் டீமுக்கு எகென்ஸ்டா விளையாண்டு இருக்காங்க. ஸ்வீடன் டீம் 2 கோல் லீட்ல இருக்காங்க. மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு 3 கோல் அடிச்சே ஆகணும்ன்ற சிச்சுவேஷன்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ அங்க ஹேட்ரிக் கோல் அடிக்கிறாரு. சோ கமெண்டேட்டர்ஸ் அங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஹேட்ரிக் கோல் அடிச்சிட்டாருன்னு கத்தி சொல்லும்போ இங்க நம்ம டேவிட் கண்ணு முழிக்கிறாரு. சோ இந்த மிராக்கிளான விஷயம் நடந்தத கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டோன்ன கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2014 ஏப்ரல் மாசம் சாம்பியன்ஸ் லீக் மேட்சுக்கு டேவிட்டோட ஃபேமிலியை மொத்தமா இன்வைட் பண்றாரு. இன்வைட் பண்ணி அவங்களுக்கு விஐபி பாக்ஸ் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. மேட்சை பாக்குறாங்க. மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ டேவிட்டோட ஃபேமிலியை பர்சனலா மீட் பண்ணி டேவிட்டுக்கு வாழ்த்து சொல்றாரு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க.